நம்ம வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கிறதுக்கும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய 6 முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் சுறுசுறுப்பாக இருப்பது. பெண்கள் காலையில் சீக்கிரமே எழுந்து ஒரு நாளை தொடங்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அதை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம காலையிலே எழுந்து சுறுசுறுப்பாக செஞ்சோன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாவுமே வெற்றியடையும். நமக்கும் அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்ற திருவள்ளுவரின் ஒரு வாக்கிற்கேற்ப தன்னை காத்து தான் கொண்டவனை காப்பாற்றி உலகத்தை காக்கக்கூடியவள் பெண். அவள் எப்படி இருக்கணுமா? சோர்வில்லாமல் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம நாளை தொடங்கும்பொழுது நம்ம குடும்பமும் மிகவும் ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஆடைகளை உடுத்துதல். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமே எழுந்து குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை உடுத்தணும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அழுக்கு ஆடைகளை உடுத்தக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா பலரும் இப்போ நைட்டி யூஸ் பண்ணுறாங்க. அதற்கு பதிலாக நீங்கள் அதாவது ஒரு சுடிதாரோ இல்லை சாரியோ இந்த மாதிரியே நாகரிகமான ஆடைகளை உடுத்தும் பொழுது அந்த ஆள்வே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு பற்றி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்களே பாருங்கள், நீங்கள் ஒரு நைட்டி போட்டுட்டு ஒரு புடவை கட்டியும் நீங்களே உங்களை நோட் பண்ணி பாருங்கள். எதில் நீங்கள் நேர்த்தியாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. நம்ம அணியக்கூடிய ஆடையே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதனால் நல்ல ஆடைகளை உடுத்தும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றி இறைவனை வழிபடுதல். காலையில் குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை அணிந்து அதுக்கப்புறம் நம்ம வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி இறைவனை வழிபடும் பொழுது நம்ம அந்த இறையோட ஆற்றல் நம்ம வீடு முழுவதும் நிலவி இருக்கும். கடவுளோட அருள் ஆற்றல் நம்ம குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது விஷயம் மங்களமான சொற்களை பேசுதல். நம்ம என்ன தான் விளக்கேற்றி இறைவனை வழிபட்டாலும் நம்ம பேசக்கூடிய சொற்கள் நமக்கு நல்லதாக இருக்கணும். அதாவது நல்ல வார்த்தைகளை பேசணும். தேவையான அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நல்ல வார்த்தைகளை பேசினா உங்களுக்கும் நல்லதே நடக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் நன்மையே கிடைக்கும். அதனால் நல்ல சொற்களை பேசுங்க. அப்புறம் 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சிரித்த முகத்துடன் இருத்தல். நம்ம எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். எப்பொழுதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பார்த்தீங்கன்னா அழுதுட்டோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோ இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாளாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்து 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இருத்தல். நாமும் சுத்தமாக இருக்கணும், நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கணும். எந்த வீட்டில் சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்களாம். நம்ம வீட்டில் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை எப்போதும்